சரித்திரத்தில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை வரலாற்று பக்கங்கள் பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இதே நாளில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்தியாவின் பறவை மனிதன் என அழைக்கப்படுபவர் பறவையியல் ஆராய்ச்சியாளர் சலீம் அலி. 1876ஆம் ஆண்டு பம்பாயில் பிறந்த சலீம் அலிக்கு சிறுவயதிலிருந்தே பறவைகள் மீது ஆர்வம் உண்டு. இந்தியாவில் இருக்கும் பறவைகள் பற்றி ஆய்வு செய்து முதலில் தரவுகளை சேகரித்தவர் சலீம் அலிதான். இதன் காரணமாகவே கோவா மற்றும் கேரளாவில் உள்ள பறவைகள் சரணாலயத்திற்கு இவரது பெயர் சூட்டப்பட்டது. இந்திய பறவையியல் ஆராய்ச்சியாளர்களின் வேதம் என கருதப்படும் தி புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ், தி பேர்ட்ஸ் ஆஃப் கட்ச், தி ஃபால் ஆஃப் எஸ்பாரோ, தி இந்தியன் ஹில் பேர்ட்ஸ் என பல்வேறு புத்தகங்களை சலீம் அலி எழுதியுள்ளார். சலீம் அலி பத்மபூஷன், பத்ம விபூஷன் உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். பறவை ஆராய்ச்சியில் மாபெரும் பங்களிப்பை செய்த சலீம் அலி 1987ஆம் ஆண்டு இதே நாளில் உயிரிழந்தார். 1991இல் சோவியத் ஒன்றியம் பிளவுபட்டதால் அமெரிக்கா சோவியத் இடையிலான பனிப்போரும் முடிவுக்கு வந்தது. 1985இல் அதிபர் பதவிக்கு வந்த மிக்கைல் கோர்பச்சேவ் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இதே காலகட்டத்தில்தான் சோவியத் ஒன்றியத்தின் கீழிருந்த குடியரசுகள் விடுதலை கோரி போராட்டங்களை நடத்த ஆயத்தமாகின. எந்த குடியரசுக்கும் ஒன்றியத்திலிருந்து பிரிந்து போகும் உரிமை உண்டு என்ற சோவியத் சட்டத்தின்படி குடியரசுகள் விடுதலை அறிவிப்பை செய்தன. அப்படி 1990ஆம் ஆண்டு இதே நாளில்தான் சோவியத் ஒன்றியத்திலிருந்து பெலாரஸ் இறையாண்மையுடன் கூடிய சுதந்திர நாடாக அறிவித்தது.